கன்னி ராசிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியும் பணப்புழக்கம் மிக சிறப்பாக பொருளாதார முன்னேற்றமும் நினைத்த காரியங்களை பயமின்றி தடையின்றி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மிக யோகமான வாரம் இவ்வாரம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் உங்களுடைய ஆரோக்கியமும் மனநிலையும் எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் தான், கோபத்தையும் கொடுப்பாரே. அது உங்கள் புதனுக்கு அவர் ஜென்ம பகை. கோபம் வரும், கோபம் தேவையில்லாமல் வரும், பதற்றமாக படுவீர்கள். அதிகமாக கோபத்தை வெளிக்கொடுத்துக் கொள்கிறவரை செவ்வாய். சனி வக்ரமாக வேறு பார்க்கிறார். சனி 7ல் இருக்கிறார். 7ல் சனி இருக்கின்ற போது 6ல் கிரகம் என்றால் பாதிப்பு இல்லை. சனி வக்ரமாக இருப்பதும் கண்டக சனியால் உங்களுக்கு பாதிப்பில்லை. 6ல் ராகு இருக்கிறதுனால் 7ல் இருக்கிற சனி கோச்சார வேதி அடிப்படையில் ராகு வேதனாக செயல்பட்டு பாதிப்பை சனியால் தர விட மாட்டார். ஆனால் செவ்வாய் ராசியில் இருக்கிறார், தனித்து இருக்கிறார். செவ்வாயோடு ஒரு கிரகமாவது சேர்க்கை பெற வேண்டும். ஆகையால் செவ்வாய் ராசியில் இருக்கின்ற பொழுது ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் சூரியன் 11லே, 10லே குரு சுக்கிரன் ரொம்ப அற்புதமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் 6ல் ராகு யோகமான நிலைகள் இருக்கும் பொழுது பகை கொண்ட ரவுடி உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார். ரவுடி வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும்? கோபமாக பேசுவார், எல்லார்கிட்டையும் எழுந்தது பேசுவார். எனவே இந்த வாரத்தில் மனநிலையில் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுவீர்கள். அதிகமாக சனி வக்ரப்பார்வையாய்ப்பனும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் மனம் உணர்ச்சி வசப்படுகின்ற போது நிச்சயம் ஆரோக்கியம் தானே கெடும். மனம்தானே எல்லாம். ஆகையால் இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகளே பாதிப்புகள் கொடுக்கும். அது கவனம் கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு அவர் 3 மற்றும் 8க்குரியவர். மர்ம உறுப்புகள் போன்றவற்றில் சில பிரச்சனைகள் வரும். உங்களுடைய சிறுநீரம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்கனவே இருந்தால் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். 8ஆம் இடம் என்பது நம்மளுடைய மர்ம உறுப்புகள் கொடுக்கக்கூடிய இடம். அதாவது கண்ணுக்கு தெரியாத, நம்ம எங்கும் வெளிப்படுத்தாத அந்த இடத்துலலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பதிப்புகள் போன்றவை ரவ்வாயால் ஏற்படும். என்று இந்த வாரம் ஆரோக்கியத்தில் எக்கறையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். உணவு பழக்கத்தில் ஒரு தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்வது, குறிப்பாக இந்த பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு போன்றவற்றில் நம்மளுக்கு சுரங்க அந்த மாதிரியான சின்ன சின்ன அரிப்பு பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த வாரம் அரிப்பு பிரச்சனைகள் போன்றவற்றில் பாதிப்பு கொடுக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறையும் மனநிலை கோபம் இல்லாமலும் இருப்பது நல்லது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? செவ்வாய்க்கு நீங்கள் நிச்சயம் செவ்வாய்க்கு பரிகாரம் என்று பார்க்கின்றவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று அனுமனை வழிபாடு செய்வதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக செவ்வாய் பாதிப்பை நீங்கள் தடுக்க முடியும். அதே சமயத்தில் செவ்வாய் பலப்படுத்துகிறேன் அல்லது பரிகாரம் என்று கந்த சஷ்டி அவசரத்தெல்லாம் கேட்டு விடாதீர்கள். முருகனை வழங்குங்கன்னா இன்னும் கோபத்தை தான் கொடுப்பார் செவ்வாய். செவ்வாய்க்கு பலம் கொடுக்கக்கூடியவர் முருகன். ஆனால் பரிகாரம் என்று பார்க்கின்றவர்கள் அனுமன் தான். அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையிலே அனுமனை வழிபடுவது அல்லது அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பது என்று. இல்லை என்றால் நீங்கள் ஓம் மாருதியே நமக, ஓம் அம் அனுமனே நமக, ஓம் அம் அனுமனை நமக, இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கள். முடிந்தால் கமெண்ட் பாக்ஸிலே ஓம் HUM அம், ஓம் அம் அனுமனை நமக என்று கமெண்ட் பாக்ஸிலே ஒரு 9 முறை டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணும்போது உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அதை செய்வதே ஒரு சிறந்த பரிகாரமாக கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இவ்வாரம் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் மனநிலைக்கு ஒரு மாற்று மருந்தாக இவை அமையும். இவை செய்வதன் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். கோபம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய வெற்றியான நன்மையும் பெறக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியது, சிறப்புக்குரியது. கன்னி ராசிக்கு இவ்வாறும் தொழில், வேலை மற்றும் பொருளாதார நிலை எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கின்ற புதன் ஆதித்ய யோகம். 10ஆம் இடத்தில் 2 சுபகிரகங்கள். லாபாதிபதி சந்திரன் வளர்பிறையாக இருக்கக்கூடிய பலமான வாரம். இந்த வாரம் பௌர்ணமி 8ஆம் தேதி என்று சந்திரனும் உங்களுக்கு சிறப்பாக குருவோடைய பார்வை, சவுக்கரனுடைய பார்வை என்ற குருச்சந்திர யோகம் இந்த வாரம் முழுவதும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். அதே சமயத்தில் ராசியிலே செவ்வாய். தேவையற்ற கோபம் வரும். இந்த கோபத்தினால் வேலையாட்கள் மனம் உடைந்து போவார்கள். அவர்களிடம் அதிக கோபத்தை காட்டுவதனால் அவர் உற்சாகமாக சுறுசுறுப்பாக துள்ளி குறித்த வேலை செய்வாங்க. இல்லையே,
நீங்கள் கோபத்தின்ற வார்த்தைகள், சொல்கின்ற வார்த்தைகள், சொற்கள் அவர்களை கழிந்து கொள்கின்ற பொழுது அவர்களுடைய மனம் பாதிக்கப்படும். ஆகையால் வேலையாட்கள், நீங்கள் வேலை வாங்குவர்களிடம் கொஞ்சம் அன்பையும் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய நிர்பந்தம் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க வைக்கிறார். ஆகையால் இதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தொழில் வியாபாரத்தில் கோபம் காட்டாதீர்கள், அன்பை காட்டுங்கள், நிச்சயம் லாபம் இருக்கின்றது. 11ஆம் இடம் பலமாக இருக்க சூரியன் புதன் இருக்கிறாங்களே, எனவே இந்த வாரத்தில் புதனும் மற்றும் சூரியனும் ஒரு வழியோடு பார்த்துக்கொள்கின்ற, புதன் மற்றும் சூரியனும் சேர்ந்திருக்கிறதும் சந்திரனும் பார்த்துக்கொள்கிற நன்மையான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை எங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் இருக்கின்றது. கோபம் இல்லாமல் இருப்பது சிறப்பானதாக அமையும். அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை பாதிப்பு இல்லை. காரணம் சூரியன் சாதகமாக இருக்க. சக ஊழியர்கள் தான் கொஞ்சம் பொறுமை காட்டாமல் சண்டை போட்டுப்பீங்க. சக ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் அப்போ கம்முன்னு இருக்கிறாங்க, பின்னால் பார்த்துக்கலான்ட்டு அவங்க உங்களுக்கு எதிராக சதிகளை செய்வார்கள், அல்ல ஒரு கூட்டை சேர்ப்பார்கள், அவங்களுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியரிடம் பெரிய அளவில் அவங்களுக்கு ஆலோசனை கூறாதீங்க, இல்லைன்னா அவங்களை பகச்சிக்காமல் இருக்கக்கூடியதில் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து என்றால் உயரதிகாரிகள் நல்ல நட்புறவு இருப்பதனால் அதிகார உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவையில் கிடைக்கக்கூடிய நன்மையும் இருக்கிறது இந்த வாரம். ஆகையால் இந்த வாரத்தில் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். சக ஊழியரிடம் கலைத்துறை ஏற்றமான வாரங்கள், கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய வெற்றிகள் இருக்கிறது இந்த வாரம். யோகம் உங்கள் பக்கம். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சாதகம். இந்த வாரத்தில் அரசியல் மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளும், சூரியன் மிக பலமாக இருக்கிறார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு காரிய முயற்சியும் வெற்றிகளும், தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடியது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே கூறியவாறு உங்களுக்கு நன்மைகள் மேலும் பெருக வேண்டும் என்றால், கோபம் குறைக்க வேண்டும் என்றால் அனுமனை வணங்குவது தான் செவ்வாய்க்கிழமை என்று. மேலும் ராகு 6 பலமாக இருப்பதனால் துர்க்கையை வணங்குவதும் செவ்வாய் ஓரளவுக்கு கட்டுக்குள் படுவார் என்று இந்த வாரம் அந்த இறை வழிபாட்டுகளை செய்யுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மகிழ்ச்சிக்குரியது, சிறப்புக்குரியது. கன்னி ராசிக்குரிய குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற 2ஆம் இடம், அந்த இதுதான் குடும்பஸ்தானம், பாகிஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்குற குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ராசி அது நீங்கள், உங்கள் மனதுக்குரிய ராசிக்குரிய இடத்துல செவ்வாய் இருக்க பகை கொண்டவன். எனவே ஆண்களை பொறுத்தவரை கோபம் காட்டாதீர்கள். குடும்பத்தில் மனைவியிடம் அன்பை காட்டுங்கள். குழந்தைகள் மீது அன்பை காட்டுவீர்கள், ஆனால் மனைவியிடம் கோபம் காட்டுவீர்கள். அதை இல்லாமல் பார்த்து கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி. பெண்களுக்கு பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கும் 7ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருப்பதனால், அவ்வீட்டுக்கு அதிபதி குரு உங்களுக்கு 10ல் இருப்பதனால் கணவரால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. நீங்களும் உங்களுக்கு விரும்பியதை வாங்கி கொடுப்பீர்கள், ஆனால் அதை கொஞ்சம் அதிகாரமாக வாங்கி, நீங்கள் கேட்டிய இந்த வாங்கிக்கோ அப்படின்ட்டு அவர் வாங்கி கொடுக்கிறதில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாங்கி கொள்ள மாட்டீங்க. இந்த வாரம் உங்களுக்கு அன்பை காட்டுவார், உங்கள் கணவர் உங்களுக்கு அன்பை காட்டுவார். நீங்கள் திரும்பி அன்பை காட்டுற விதம் சற்று கடுமையாக இருக்கும். அதுக்கான ராசியில் செவ்வாய். ஆகையால் பெண்களே, சகோதரிகளே, இந்த வாரத்தில் அன்பையும் காட்டுகின்றவரிடம் கொஞ்சம் அன்பாகவும் நீங்கள் பேசுவது நல்லது. ராசியில் செவ்வாய் இந்த பிரச்சனையை கொடுக்கிறார். மற்றபடி இந்த திருமணமாகாதவர்கள் என்று பார்க்கின்ற ஆண்களை பொறுத்தவரையும் குரு பலம் இல்லை உங்களுக்கு குரு. அதே சமயத்தில் சுக்கிரன் 10ல் இருக்கு, சாதகம் இல்லை. 7ல் வர சனி வக்ரம். ஆண்களை பொறுத்தும் திருமண முயற்சி சரியாக இந்த வாரம் அமையவில்லை. பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுதும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய குரு ராகுவோடு நட்சத்திர பருவம் இருக்கிறார். நீங்கள் ராகு காலத்தில் ராகுவுக்கு வெள்ளிக்கிழமையில் வேலை கேட்டவர்கள், அல்லது ராகுவுக்கு நாகத்தை வழங்கி வருபவர்கள் அப்படி இருந்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல வாரம் அமையும். அதே சமயத்தில் அவ்வாறு இலை வழிபாடு செய்யவில்லை என்றால் இந்த வாரம் பெண்களுக்கும் அவ்வாறு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் கோச்சார ரீதியாக இல்லை. கோச்சாரம் தான், ஜாதகம் சாதகமாக தான் நல்ல வரன் அமையும் சகோதரிகளே. அடுத்ததாக பார்க்கும் மறுமணம் என்பதும் 11ஆம் இடம். அந்த இடத்தில் ராசியாதிபதி புதன் இருக்கிறார். மறுமணத்தை பொறுத்தவரை 11ஆம் இடம் தான் இந்த வாரம் சந்திரனும் சாதகமாக. மறுமணத்துக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல வரன் அமைக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் என்னுடைய நிறுவனமே, எனது ஜோதிட மேற்பார்வையில் சென்னை வாலாஜாரில் கடந்த 20 வருடமாக இறங்கி கொண்டிருக்கின்ற எனது நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம் கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கு. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தீர்க்கலாம். சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற அலைபேசியை எண்ணி அழைக்கலாம். காதல் என்று பார்க்கின்ற கவனம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கவனம்தான் வேண்டும். காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் இந்த வாரம் வேண்டாம். இதுவே உங்களுடைய இந்த வாரம் குடும்பம் மற்றும் காதல் உறவுக்குரிய நிலை. நான் ஏற்கனவே கூறியது பரிகாரம் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் அனுமனை வணங்கி வருவது நல்லது. அவை செய்தால் உங்களுடைய கோபம் கட்டுக்குள் இருக்கும். நலம் பெருக, வளம் பெருக.
கன்னிராசியை பொறுத்தவரை இவ்வாரம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மந்திரம் மற்றும் இறை வழிபாட்டு முறை எவை என்று பார்க்கின்ற பொழுது க்ளீம் மந்திரா, க்ளீம் KLEEM, க்ளீம் இம் க்ளீம் 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 இந்த மந்திரத்தை சொல்வது குறைந்தபட்சம் 15 முறை அல்லது அதிகபட்சம் 24 முறை இவ்வாறு சொல்வது நல்லது, அல்லது எழுதுவது மிக மிக நல்லது. ஆகையால் நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதுங்கள். முடிந்தால் கமெண்ட் பாக்ஸிலே ஒரு 5 முறை, நீங்கள் ஏன்னா கன்னிராசினா 5 முறை க்ளீம் க்ளீம் என்று டைப் படிங்க. அதுவே உங்கள் மனசை உச்சரிக்க வைக்கும். அதை நீங்கள் ஒரு 24 முறை ரொம்ப நல்லது. அவ்வாறு உச்சரிப்பதன் மூலம் இவ்வாரத்தில் நீங்கள் தினந்தோறும் 24 முறை, ஒரு 5 நிமிடம் கூட ஆகாதுங்க, 3 நிமிஷம் தான். க்ளீம் க்ளீம் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் மூலம், அந்த மந்திரம் சிறப்பு கவனமாக நீங்கள் சொல்வதன் மூலம், இறை வழிபாட்டாக நீங்கள் லட்சுமியை வணங்கி வருவதன் மூலம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு யோகமும் வெற்றிகளையும் மிக சிறப்பாக மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக அமையும். அவை உங்களுக்கு சிறப்பானதாக யோகமாக இருக்கும் வாரமாக இந்த வாரம் அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக.